வணக்கம். ஆர்எஸ்எஸ் அமைப்பை தடை செய்ய வேண்டும், ஆர்எஸ்எஸ்ஸை நம்ம நாட்டில் உள்ள அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நாட்டினுடைய 1000க்கும் அதிகமான கலைஞர்கள், அறிவுஜீவிகள் சேர்ந்து அமெரிக்க அரசாங்கத்திற்கு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்? மோகன் பாகவத் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு 17 நாள் டூர் போகிறாரு. எங்கே? அமெரிக்கா, கனடா மாதிரியான நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதையொட்டி தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு 1000க்கும் அதிகமான இன்டலெக்சுவல்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மோகன் பாகவதை உள்ள அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற கடிதம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கணும். இன்றைக்கு இந்த அமைப்பை சார்ந்த ஒரு நபர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இந்த வீடியோ என்ன அப்படின்னா, சுதந்திர இந்தியாவில் திட்டமிட்ட முதல் படுகொலை என்று சொல்லப்படுவது மகாத்மா காந்தி அவர்களுடைய படுகொலை, நம்முடைய தேசத்தந்தையினுடைய படுகொலை. அந்த படுகொலைக்கு காரணமாக இருந்த ஒரு கூட்டம், அதேபோன்று இந்தியாவினுடைய மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக இருந்த பாபரி மஸ்ஜிதை இடித்த ஒரு கூட்டம், இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு ஓட்டு வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அதனுடைய பிரதிநிதி அமெரிக்காவிற்கு வருகிறார் என்றால் அவரை உள்ள அனுமதிக்கக்கூடாது, அவருடைய இயக்கத்திற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அது நீங்கள் பார்த்து, இது அமெரிக்காவுடைய தெருக்களிலெல்லாம் இந்த பிரச்சாரம் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இது மட்டுமல்ல, இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவுடைய அரசு அமைப்பு என்று சொல்லக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் ஃப்ரீடம், அவங்க ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடியது ஒரு பயங்கரவாத இயக்கம். அது நீங்கள் இந்தியாவில் அதை வெள்ளை பூசி நல்லது அப்படிங்கிற ஒரு பாட்டிலில் விற்றுட்டு இருக்கலாம். ஆனால் அது என்னதான் வெள்ளை பூசினாலும் அமெரிக்காவிலலாம் அது எடுபடாது. ஏன்னா அந்த அமைப்பு அப்படிப்பட்டது என்பதை சொல்லி அவர்களும் ஒரு மிகுந்த அளவிலான அந்த அமெரிக்க அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். இப்போது இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, நியூயார்க்கினுடைய மேயராக இருக்கக்கூடிய சொக்ரான் மம்தானி இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த கூட்டத்திற்கு மோகன் பாகவத் அமெரிக்கா வருவதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இப்போ யூனிவர்சல் 1S என்கிற பெயரில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய தனியார் அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் தான் மோகன் பாகவத் கலந்து கொண்டு பேசவிருக்கிறார். அவர் போயிட்டார், நியூயார்க்கு போயிட்டார். ஆனால் அவருடைய கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், அதே மாதிரி இந்தியன் அமெரிக்கன் முஸ்லீம் கவுன்சில், அதே மாதிரி இன்டர்ஃபெய்த் சென்டர் ஆஃப் நியூயார்க், அதே மாதிரி சிவில் அமைப்புகளுடைய கூட்டமைப்பு, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் நியூயார்க்கினுடைய இந்த ப்ரோக்ராம் நடக்கிறது நியூயார்க்கில் தான். நியூயார்க்கினுடைய மேயராக இருக்கக்கூடிய சொக்ரான் மம்தானி சொல்லியிருப்பது உலக அளவில் ஒரு மிக முக்கியமான கவன ஈர்ப்பை பெற்றிருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய பேரணிக்கு தான் ஒருபோதும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. அதே நேரத்தில் ஒரு தனியார் நிகழ்ச்சியை ரத்து செய்ய நியூயார்க் நகர அதிகாரிகளுக்கு ஏதேனும் சட்டபூர்வமான அதிகாரம் உள்ளதா என்பது குறித்து தனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக சொல்ல போகிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் ஒரு இந்திய வம்சாவழியை சார்ந்தவர். சரியா? அவர் சொல்கிறார், தான் வளர்ந்த சூழ்நிலையின் மூலம் அறிந்து கொண்ட இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட மதச்சார்பற்ற குடியரசு இந்தியா. இந்தியா மீது தொடர்பு கொண்ட ஒவ்வொரு நபரும் அந்த நாட்டின் மக்களே என்ற கருத்தின் அடிப்படையில் தான் அது கட்டமைக்கப்பட்டது என்று இந்தியா பற்றி மிக பெருமையாக அவர் முதல்ல பேசுகிறார். அதே நேரத்தில் குறிப்பிட்ட சிலரை மட்டுமே உள்ளடக்கிய தேசியவாத கருத்துக்கள் இந்தியாவில் வளர்ந்து வருவது குறித்து தான் தீவிரமாக கவலை அடைவதாகவும் கூறியிருக்கிறார். இந்திய பாரம்பரியத்தை சேர்ந்த ஒருவராகவும் இனம், நம்பிக்கை அல்லது ஒரு மனிதனின் பின்னணி எதுவாக இருந்தாலும் அனைவரையும் சமமாக மதிக்கும் ஒரு நகரத்தின் மேயராக இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்கு எதிராக தான் உறுதியாக நிற்பதாக அவர் கூறியிருக்கிறார். இன்றைக்கு மோகன் பாகவத் போயிருக்கக்கூடிய நேரத்தில் நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக இருக்கக்கூடிய நபர் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி இப்படி பேசியிருப்பது என்பது உண்மையிலேயே உலகமெங்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை 10 வருடம்
எங்கள் நாட்டிற்குள் நுழைவதற்கு தடை விதித்திருந்தது தான் யூகேவும் அமெரிக்காவும். எதற்காக? குஜராத்தில் இனப்படுகொலை நடந்தது. அதையொட்டி 2 நாடுகளுமே மோடிக்கு தடை விதித்திருந்தார்கள் இல்லையா? டூரிஸ்ட் விசா இல்லை, எல்லா விசாவுமே, எந்த விசாலையும் நீ உள்ளே போக முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தடையை இந்த 2 நாடுகளும் விதித்திருந்தார்கள். அப்போ நீங்கள் இன்னை பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்து சேவா சமிதின்னு இன்னொன்று, ஆர்எஸ்எஸ்ன்னு அங்கே பேர் வைக்கலை, அங்கே வந்து ஹிந்து சேவா சமிதின்னு ஏதோ ஒன்று வச்சுருக்கிறாங்க. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்காவிலிருந்து, அமெரிக்கா உட்பட்ட பல நாடுகளிலிருந்து இரகசியமாக ஆர்எஸ்எஸ்ஸிற்கு மிகப்பெரிய அளவில் பண உதவி வருகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு பல புத்தகங்கள் வெளிப்படையாக அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த அமைப்பு துவங்கி 100 ஆண்டுகளாகிறது. ஆனால் அந்த அமைப்பு யாரிடமிருந்து பணம் வாங்குகிறார்கள், எப்படி அது இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றியான எந்த தகவலுமே ஒரு இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய உலகின் ஜனநாயக நாட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் முறையில் அது பண்ணவே இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. கர்நாடகத்தினுடைய மல்லிகார்ஜுனுடைய கார்கேனுடைய பையனாக இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய பிரியங்க் கார்கே அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார், நீங்கள் 100 வருஷமாக இயங்குறீங்க, பணம் உங்களுக்கு வருது, என்ன ஏதுன்னு தெரியல, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? இப்போ எதற்காக அவங்க செய்யலை அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் நடக்கக்கூடிய மத கலவரங்கள், குண்டுவெடிப்புகள், இப்படிப்பட்ட பல்வேறு அசம்பாவிதங்கள், இதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்குது. ஆர்எஸ்எஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்த பல பேரை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், பல இடங்களில் குண்டு வைக்கிறதுக்கு காரணமாக இருந்ததில் மோகன் பாகவத் வந்து என்னை வலியுறுத்தினார்னு சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய நபர் உலக நாடுகளுக்கு செல்லும்போது அந்த நாடுகள் அச்சம் கொள்கின்றன. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒற்றுமைகளும் இந்த சித்தாந்தம் இங்கே வந்து வேறுபடுத்தி விட்டால் பிரச்சனை ஆகிரும்னா அவங்க பயப்படுறாங்க. அதனால தான் அவங்க கடுமையாக அதை எதிர்க்கிறார்கள். ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுதுங்க. இங்கே ஏறத்தாழ மோடியினுடைய ஆட்சி வந்து ஒரு முடியக்கூடிய தருவாயில் இருக்குது. நமக்கு தெரியும், சமீப காலமாக நடக்கக்கூடிய இளைஞர்களுடைய போராட்டங்கள் அதை உறுதி செய்கிறது. அதுக்கு இல்லாமல் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும் கடுமையான கண்டனங்களும், அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பான குரல்களும் இன்றைக்கு வலுவாக எடுத்து வைக்கிறது. மொத்தத்தில் ஆர்எஸ்எஸ் பாஜக அதனுடைய நிலைமையை பார்த்தா பரிதாபமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இனிமேல் இவங்க இந்து முஸ்லீம் அப்படிங்கிற விளையாட்டெல்லாம் இங்கே விளையாடினா அதெல்லாம் எந்த காலத்திலும் எடுபட போவதில்லை அப்படிங்கிறத இந்திய இளைஞர்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். அது போதாக்குறைக்கு உலக நாட்டினுடைய தலைவர்களும் இப்படி ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவருக்கு எதிராக, அமைப்புக்கு எதிராகலாம் பேசுகிறார்கள் என்றால் அது எப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.